டெல்டா மாவட்டங்களின் குறுவை சாகுபடிக்காக உரிய காலமான ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை இந்த ஆண்டு திறக்கப்படவில்லை. இதனால் குறுவை சாகுபடியில் ஏற்பட்டுள்ள நிலவரம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தஞ்சாவூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக விளங்கி வருகின்றன. காவிரி மற்றும் கல்லணை பாசனத்தை நம்பியே இப்பகுதிகளில் ஆண்டுதோறும் குறுவை, சம்பா, தாளடி சாகுபடிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மொத்தமாக சுமார் 12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் காவிரி நீரையே நம்பியுள்ளன. அதில் குறுவை, சம்பா, தாளடி என ஆண்டுக்கு 3 பருவங்களில் நெல் சாகுபடி நடைபெறுவது டெல்டா மாவட்டங்களின் தனிச்சிறப்பாகும். இந்த முப்போக விவசாயத்தின் முதல் அத்தியாயமே குறுவையாகும். அதற்கான திறவுகோல் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை. ஆனால் இந்த ஆண்டு டெல்டா விவசாயிகளின் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. கடந்த ஆண்டு இதே நாளில் மேட்டூர் அணையில் 85 TMCக்கும் அதிகமான நீர் இருந்த நிலையில் தற்பொழுது 41.52 TMCயாக மட்டுமே உள்ளது. நீர்மட்டமும் 79.56 அடியாக சரிந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களின் குறுவை மற்றும் சம்பா பாசன தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய மேட்டூர் அணையில் போதுமான நீர் இருப்பு அவசியமாகும். ஆனால் தற்பொழுது அணையில் வெறும் 41.52 TMC நீர் மட்டுமே உள்ளதால் ஜூன் 12ஆம் தேதி அணையை திறப்பது சாத்தியமாகவில்லை. உண்மையில் மேட்டூர் அணை 1934ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பிறகு உரிய காலத்தில் திறக்கப்படாத ஆண்டுகளில் டெல்டா விவசாயம் பெரும்பாலும் ஒருபோக சாகுபடியாகவே சுருங்கியுள்ளது. 2020, 21, 22, 23 மற்றும் 25 ஆகிய ஆண்டுகளில் மேட்டூர் அணை உரிய காலத்தில் திறக்கப்பட்டதால் டெல்டாவில் குறுவை சாகுபடி இலக்கை தாண்டியது. நெல் உற்பத்தியும் அரசின் நேரடி நெல் கொள்முதலும் புதிய சாதனைகளை படைத்தன. ஆனால் இந்த ஆண்டு நிலைமை மாறியுள்ளது. கடந்த ஆண்டு 6.31 லட்சம் ஏக்கரில் நடைபெற்ற குறுவை சாகுபடி இந்த ஆண்டு 3.44 லட்சம் ஏக்கராக குறைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் குறுவை சாகுபடி 1.57 லட்சம் ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் மட்டுமே காவிரி நீர் கிடைத்தால் குறுவை பருவம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு பெரும்பாலான விவசாயிகள் சம்பா சாகுபடிக்கு மாற வேண்டிய நிலை ஏற்படும். கடந்த காலத்திலும் இதுவே நிகழ்ந்துள்ளது. மேலும் ஆழ்குழாய் கிணறு வசதி கொண்ட விவசாயிகள் மட்டுமே குறுவையை காப்பாற்ற முடியும். சிறு மற்றும் குறு விவசாயிகள் மழையையும் சம்பா பருவத்தையும் மட்டுமே நம்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் கூறியதன் அர்த்தத்தை காவிரி டெல்டா இந்த ஆண்டு மீண்டும் உணர்ந்து வருகிறது. கல்லணை காவிரி நீரையும் வயல்கள் விதைகளையும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால்.